மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைத்தொழ ஊனை விளைத்திடும் உம்பர்த்தம் ஆதியை ஏனை விளைந்து அருள் எட்டலும் ஆமி என்று பேசுகிறார். ஏனை விளைந்து அருள் எட்டலும் ஆமி என்று பேசுகிறார். இந்த கடைசி அடி இருக்குது பாத்தீங்களா, இந்த கடைசி அடிய கொஞ்சம் நாம கொண்டு கூட்டிக்கலாம். அருளால் எட்டி, அருளால் எட்டி கீழே எழுதிக்கீங்க. அருளால் எட்டி ஏனையது விளைத்தலும் ஆம். ஏனையது விளைத்தலும் ஆம். ஏனையது விளைதலும் ஆம். விளைத்தல்னா பிறவினை ஆயிடும். விளைதலும் ஆம். அருளால் எட்டி ஏனையது விளைதலும் ஆம். இப்ப சொல்றார் ஞானம் விளைந்தவர், அங்க ஒரு ஐகாரத்தை சேர்த்துக்குங்க. ஞானம் விளைந்தவரை, ஞானம் விளைந்தவரை நம்பிட, நம்பிடன்னா விரும்பிட. சிவஞானம் கிடைக்க பெற்ற சிவனடியார்களை விரும்பி வழிபட்டால், ஞானம் விளைந்தவர்கள் சிவஞானம் வாய்க்க பெற்ற அந்த சிவனடியார்களை விரும்பி வழிபட்டால், விரும்பிட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைத்தொழ, அரசர்கள் தம் படையுடன் சூழ வந்து வணங்குவார்களாம். அரசனே தன்னுடைய 4 வகை சேனைகளும் சூழ வந்து யார வணங்குவாங்க? அந்த அடியாரை வணங்கியவர்களை வணங்குவார்கள். அதனால்தான் நம்மால் சுந்தரமூர்த்தி நாயனாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாரு, அடியார்க்கும் அடியன்றார். என்னது? அடியார்க்கும் அடியன்றார். ஏன்னா அடியவர்களுடைய பெருமை அப்படிப்பட்டது. அடியவர்களுடைய பெருமை அப்படிப்பட்டது. சொல்றாரு இல்லையா, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று அடியாரை பற்றி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்றார். அடியார்கள் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் வீடு பேரு போகணும்ன்றது கிடையாது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, சிவபெருமான் மீது அன்பு மீதூர அவனை வணங்குவதே தவிர, எனக்கு வீடு பேர் வேணும், முத்தி வேணும், திருவடி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு எல்லாம் அவங்க பெருமானை வணங்கல. நம்முடைய புரிசை நடராசன் ஐயா இருந்தாரு, அவர் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. ஒரு முறை பேசிக்கிட்டு வரும்போது சொன்னாரு, அதாவது கைலாயத்துல நம்ம ஆளு உட்காந்துங்கிறாரு, யாரு? அம்மையோடு. தினந்தோறும் ஒரு அடியார் வந்து வணங்கி போறாரு, சுத்தி வந்து வளம் வந்து வணங்கிட்டு போற தினமும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஆளு பார்த்து உமாதேவியை பார்த்து கேட்கிறாரா, எம்மா டெய்லி வந்து வணங்கிட்டு போறாரு, என்ன ஏதுன்னு கேட்டு இது வரைக்கும் கேட்டாரா? நீயாவது கேட்டு இருக்கிறியா அப்படின்னு. அவரும் வாயை திறக்கல, நானும் என்னன்னு கேட்கல அப்படின்னு. உடனே சரி, இல்ல இவரு வந்து போறாருங்கிறதுனா நீ ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாம நான் எதுங்க கொடுத்துருக்கிறேன், யாருக்கு கொடுத்துருக்கிறேன், நானும் எதையும் செய்யல அப்படின்னு. சரி சரி, நாளைக்கு வந்தா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்த உடனே ஒரு சுத்தினாரு, வணங்கினாரு, கீழே விழுந்தாரு, வணங்கினாரு. புறப்பட போகும்போது இல்லப்பா என்ன கை கட்டி நிக்கிறாரு. இல்ல தினமும் வந்து இந்த மாதிரி வளம் வந்து கும்பிட்டு போறியே, எதுக்கு வந்த? கும்புறதுக்கு வந்த, வேற என்ன வேணும்? எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இது கும்பிடறதுக்கு மட்டுமா அவர்? ஆமா கும்பிடறதுக்கு. என்ன அதுல என்ன இருக்கு? எனக்கு உங்களை கும்பிடணும்னு தோணுது, உங்களுக்கிட்டயே பார்க்கணும்னு தோணுது, அதை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வேற என்ன வேணும்? எப்ப வேற எதுவுமே வேண்டாமா? இப்ப மோட்சம்பா, வீடு பேரு, அதெல்லாம் எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அன்போடு வணங்குகின்ற அந்த நிலை இருக்குதே, இது ஒன்னே போதும். இதுதான் யாருடைய உரைப்புன்னு சொன்னா அடியார்கள். இதைதான் சேக்கிழார் சொல்றார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்.
என்று பேசுவார். அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் அவர்களை யாரு விரும்பி கை தொழுகிறார்களோ அவர்களை அரசனும் தன்னுடைய சேனையோடு வந்து வணங்குவான். அரசனும் ஏன்னா பட்டினத்தார் வாழ்க்கையில் அதான நடந்தது. ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கும் போது அரசு சபைக்கு போவாரு. போய் உட்காரும் போது ராஜா வந்த உடனே எல்லாரும் எழுந்துக்கணும். அவர் உட்கார்ந்து பிற்பாடு தான் மத்தவங்க உட்காரணும். இப்ப இவர் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு கொளத்தங்காரில போய் மரத்தடியில உட்கார்ந்துங்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே அரசன் வர்றான். அங்க யானை மேல வந்து நிக்கிறான். நின்னுட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னாரு. இப்ப இவர் எழுந்துக்கல. அவர் யானை மேல இருந்து இறங்கி நிற்கிறான். அரசன் நிக்கிறான். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? யாம் இருக்க நீர் நிற்க, யாம் இருக்க நீர் நிற்க. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அரசன் உட்காருவாரு, மத்தவங்க எழுந்து நின்று இருந்தாங்க. இப்ப அரசன் நிக்கிறான். யாரு உட்கார்ந்துட்டு இருக்காரு? அப்போ அடியாரை விரும்பி வணங்கினால் அந்த அரசனும் இவரை வணங்கும். அரசனும் இவரை வணங்கும். அது மட்டும் இல்ல, ஊனை விளைத்திடும் உம்பர்த்தம் ஆதியை. ஊனை அப்படின்னு சொன்னா குறைபாடு உடைய பயன்கள். மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தேவர்கள் சிறு தெய்வங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு பலன் கொடுப்பாங்க. ஆனா அந்த பலன் எல்லாம் எது குறைபாடு உடையது. அந்த பலன் எல்லாம் எது உடையது? குறைபாடு உடையது. அந்த குறைபாடு உடைய பலன்களை கொடுக்கக்கூடிய தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவ யாரு? சிவபெருமான். அந்த ஆதியை சிவபெருமானை அருளால் எட்டி, அருளால் எட்டி என்ன செய்யணும்? அப்படி எட்டி பிடிச்சுன்னு சொன்னா ஏனையது விளைதலும் ஆமாம். அவனை அருளால் எட்டி பிடிச்சுட்டு சொன்னா மற்றதெல்லாம் தானாவே வந்துடும். மற்றதெல்லாம் தானாகவே விளங்கிடும். ஆகவே நாம செய்ய வேண்டியது எது அப்படின்னு சொன்னா, அவனை அருளால் பற்றி கொண்டால் அவன் அருளால் நமக்கு பேரின்பம் வாய்க்கும். அவன் அருளால் நமக்கு பேரின்பம் கிட்டும். ஆகவே ஒருபோதும் நீ சிவன் அடியாராக கூட ஆகாவிட்டா பரவாயில்ல, சிவன் அடியாரை நிந்திக்காமல் அவரை விரும்பி வழிபட்டாலே போதும். அடியார் கூட்டத்துள் நாம் ஒருத்தராக இருந்தாலே போதுமே தவிர நாம் அடியாராக இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. தானே நம்ம இப்ப திருமுறை ஆசிரியர்கள் அதானே சொல்றாங்க, அவங்க எல்லாம் முன்னாடி போவாங்க, நான் பின்னாடியே கூட போயிடுறேன் இல்லையா? அப்போ அடியாரோடு ஒட்டி இருக்கின்ற அந்த நிலை வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக இதுக்கு அடுத்த பதிப்புல அந்த பாடல் இருக்கு இல்லையா, என்ன பாட்டு? இதுக்கு அடுத்து வர பாட்டு இருக்கு. அது அடுத்த அதிகாரத்துக்கு வரணும், கொஞ்சம் முன்ன பின்னாடி வரும். ஓலக்கம் சூழ்ந்தவரா? இது இல்ல, இங்க பொறையுடைமையில. இப்ப நாம இந்த ஞானியை ஞானம் விளைத்தவர் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து பொறையுடைமை. அடுத்த இது என்னது? பொறையுடைமை. இந்த பொறையுடைமையில முதல் பாட்டு வந்து ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் இருக்கு இல்லையா, ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள். இந்த பாட்டு வந்து நாம ஏற்கனவே முதல் தந்திரத்துல சிவபரத்துவத்துல உங்க புத்தகத்துல 108வது பாட்டு பார்த்திருப்போம். அது திரும்ப ரிப்பீட்டா வந்திருக்கு. 108வது பாட்டு. அதற்கு அடுத்தது இப்ப எது? ஆமா, பற்றி நின்றார் நெஞ்சில், பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளித்தான் ஒன்று உண்டு. பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளித்தான் ஒன்று உண்டு. இப்போ இப்ப நாம பார்த்தோமே அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு?
ஞானம் விளைந்தவர் நம்பிட மண்ணில். அது அடுத்த அதிகாரத்தில் இருக்கிற பாட்டு. இங்க வர வேண்டியது அங்க வந்திருக்குது, இங்க வர வேண்டியது அங்க வந்திருக்குது. உங்க புத்தகத்துல இடம் மாறி வந்திருக்கும். 541வது பாட்டு நினைக்கிறது இல்லையா? அதுதான் இந்த மகேஸ்வர நிந்தையினுடைய நிறைவு திருமந்திரம். அது மகேஸ்வர நிந்தையினுடைய நிறைவு திருமந்திரம். இப்போ பொறையுடைமையில பற்றி நின்றார் நெஞ்சில், பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளித்தான் ஒன்று உண்டு. முச்சி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது எழுவது மாகமையாமே. வற்றாது ஒழிவதுன்னு இருக்கு இல்லையா? வற்றாது எழுவது, வற்றாது எழுவது மாகமையாமே என்று பேசுகிறார். மாகமைன்னா பொறுமைன்னு அர்த்தம். மாகமைன்னு பொறுமை. இப்போ பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளித்தான் ஒன்று உண்டு என்று பேசுகிறார். அதாவது இந்த பற்று அறாதவர்கள், பற்று அறாதவர்கள் அவர்கள் தான் பற்றி நின்றவர்கள். எந்த பற்றும் அறாதவர்களுடைய உள்ளத்தில் பள்ளி ஒன்று உள்ளது என்று பேசுகிறார். பள்ளி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, எப்போ சதா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பத்தியா, அதை உருவகமாக பள்ளின்னு சொல்றாரு. அது பொல பொல பொலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த பற்று அறாதவர்கள் எதையாவது ஒண்ணு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல துணி போட்டுக்கிட்டு அடிஞ்சிட்டு இருந்தாலும் பிடிக்காது. ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா பிடிக்காது. என்ன பொறாமை இல்லையா? அந்த மாதிரி சில காரணங்கள். அதே மாதிரி நம்ம இன்னும் சொல்ல போனா, இதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா, கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவான். அந்த உலகத்துல நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, கெட்டு போனாலும் பேசுவாங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்படி ஏசக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இந்த பற்றி நின்றார்கள். அவங்க எப்படி இருந்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க, கெட்டு போனவங்களையும் ஒண்ணு பார்த்து. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த பற்றி அறாதவர்களுடைய மூக்கையும் நாக்கையும் பற்றி கிடந்து எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பது போல, சொல்லிக்கொண்டே இருப்பது போல இந்த பற்று துடைத்தவர்களுடைய உள்ளத்துல பெரிய பொறுமை எப்போதும் வற்றாத நீர்நிலை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். பற்று அறாதவர்களுக்கு என்ன இருக்கும்? பொறாமை உணர்வு இருந்துகிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பற்று அற்றவர்களுக்கு பொறுமை என்கிற நீர்நிலை வற்றாது இருக்கும் என்று பேசுகிறார். யாரு? திருமூலர். அப்ப பற்று நீங்கினால் நமக்கு என்ன ஏற்படும் சொன்னா, பொறுமை, மிகுந்த பொறுமை ஏற்படும். இந்த ஒரு திருக்குறள்ல சொல்லுவார் இல்லையா, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்று சொல்லுவார். இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றுக்கும் அடிப்படை எதுன்னு சொன்னா வெகுளி தான். அடிப்படைங்கிறது எது? வெகுளி. வெகுளின்னா என்ன? கோபம். இந்த மூன்றுக்கும் இதுதான். இது நீங்கிடுச்சுன்னு சொன்னா மற்ற ரெண்டு நீங்கிடும். இது நீங்கிட்டா மற்ற இரண்டும் நீங்கிடும். ஆகவே இந்த மகேஸ்வரராக இருக்கக்கூடியவர்கள், அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கோபம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. கோபம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. பல பெரிய பெரிய தபசிகள் எல்லாம் தப பலனெல்லாம் அழிந்து போனதுக்கு காரணமே என்ன? கோபத்தை வெளிப்படுத்தியதுதான். விஸ்வாமித்திர முனிவர் முதற்கொண்டு எத்தனையோ முனிவர்களுடைய புராணத்தை வரலாற்றுகளை நாம் பார்க்கின்ற போது அந்த கோபத்தின் காரணமாக நல்ல குணங்களை எல்லாம் அவர்கள் என்ன இருக்காங்க? இழந்திருக்கிறாங்க. அடியவர்கள் என்னமா
துர்வாச முனிவர். ஆமா, இவங்க எல்லாம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாதவர்கள். ஆகவே இந்த அடியார்களாக இருக்கின்ற சிவனடியார்களை காட்டிலும் அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை. அதை சொல்லி விடுறேன். சிவனடியார்களை காட்டிலும் அவர்கள் ஒன்னும் சிறந்தவர்கள் அல்ல. ஏன்னா சிவனடியார்களுக்கு என்ன வராது? கோபம் வராது. சிவனடியார்களுக்கு கோபம் வராது. ஏன் கோபம் வராது அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுக்கு கோபம் வராது. சொல்ல போறாரு அடுத்த சிவபெருமானுக்கு என்ன வராது? கோபம் வராது. அப்ப சிவபெருமானுக்கு கோபம் வராதுன்னு சொன்னா அவனுடைய அடியார்களுக்கு வருமா? வராது. அப்ப இன்னொன்னு நாம நினைவுல வச்சுக்கணும், கோபம் வர்றவங்க எல்லாம் சிவனடியார்கள் இல்லை. என்னங்க சாபம்? சாபம் கொடுத்தா பலிக்குதுன்றீங்களா? அதுக்கு வேற ஒரு காரணம் வேற. அதுக்கு காரணம் வேற. நீங்களும் நானும் சொன்னா கூட பலிக்கும். நீங்களும் நானும் சொன்னா கூட பலிக்கும். எப்ப தெரியுமா? எப்ப அப்படின்னு சொன்ன சொல்லுங்க. அது தவம் செய்த முனிவர்கள் சொன்னாதான் சாபம் பலிக்குது, வரம் கொடுத்தா பலிக்குதுங்கிறது இல்ல. அதுக்கு என்னன்னு சொன்னா, மனம், மொழி, மெய் மூன்றும் ஒன்றுபட்டு இருக்கின்ற போது எது சொன்னாலும் நடக்கும். எண்ணம், சொல்லு, செயல். எண்ணம், சொல், செயல். உள்ளத்துல என்ன எண்ணுகிறோமோ அதுதான் சொல்லாக வரணும். என்ன சொல்லாக வருகிறதோ அதுதான் செயலாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னு சொன்னா அது யாரிடத்துல அப்படி ஒன்றி நிற்குதோ அது அவர்கள் சொல்லுவது பலிக்கும். ஏன்னா இப்ப நீங்க இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம நினைக்கிறது ஒன்னாக இருக்கும், சொல்றது வேறவா இருக்கும். 99 விழுக்காடு, நான் 95 கூட சொல்ல மாட்டேன், 99 விழுக்காடு நம்முடைய எண்ணத்துக்கும் சொல்லுக்குமே வேறுபாடு உண்டு. வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால தான் நாம சொன்னா பலிக்க மாட்டேங்குது. ஆனா அவங்க சொன்னா பலிக்குதுன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால பலிக்குது. அது கோபம் உடையவர்களா இருந்தாலும் கோபத்துல சாபம் கொடுக்கறாங்க, பலிக்குது. நல்ல சந்தோஷமா இருக்கும்போது வரம் கொடுக்கறாங்க, பலிக்குது. காரணம் என்ன சொன்னா மனசுல என்ன இருக்குதோ அதான் சொல்லா வருது, அதான் செயலா இருக்கு, அதனால பலிக்குது. நாம அதுல இருந்து மாறுபட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப அந்த தாண்டி வந்துடுவோம். சிவனடியார்களுக்கு ஒருபோதும் என்ன இருக்காது? கோபம் வராது. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ ஞானசம்பந்தர் சிவனடியார் தானே சார்? ஆளுடைய பிள்ளை தானே சார்? சிவபெருமானுடைய பிள்ளை தானே. யார்? ஞானசம்பந்தர். அவர் இப்போது அவர் எப்படி சார் இந்த தீ பாண்டியனுக்கு போட்டுன்னு சொன்னாரு? இப்ப அவருக்கு கோபம் வந்துதானே சொன்னாரு. இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பல அவங்க மட்டும் இல்ல, நாயன்மார்கள் சில பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த மூர்க்க நாயனாருன்னு பேரு அவருக்கு பேரு என்னது? மூர்க்க நாயனார் தான். மூர்க்கர்னா என்ன அர்த்தம்? கோபகாரம் தானே அர்த்தம். இப்ப அப்படி ஒரு பேரையே வச்சுக்கிட்டு நாயனாரா இருக்காருல்ல. அப்ப இங்கெல்லாம் என்ன சார் பொருள் எடுக்கணும்னு சொன்னா, பெருமான் மீது பற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த பெருமானுடைய அன்புக்கோ அல்லது பெருமானுடைய அடியார்களுக்கோ ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளாதுதான் அவர்கள் கோபப்பட்டு இருப்பார்களே தவிர வேறு எந்த வகையில அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கோபப்பட மாட்டாங்க. இப்ப சாதாரணமா கோபப்படுவதற்கும் பெருமான் மீது பற்று கொண்டதனால் விளைகின்ற இடையூறு கண்டு கோபப்படுவதற்கு வேறுபாடு உண்டு. புரியுதுங்களா? இப்போ ஞானசம்பந்தர் அவர் கூட பெருமான் மீது பற்று உள்ளவர் தானே. அவர் கோபப்பட்டது நியாயம்தான் சொல்லி நாம தாண்டி போக வேண்டாம். ஆனா அது கோபம் இல்லை. அது என்ன இல்லை? கோபம் இல்லை.
கோபப்பட்டது நியாயம் சொல்லி தாண்டி போவதை விட அது கோபமாகவே கருதக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் கோபப்பட்டு இருந்தாருன்னு சொன்னா நம்முடைய எரிபத்து நாயனார் செய்தது போல, வெட்டி வீழ்த்தியது போல இவர் கோபப்பட்டு அப்படியே அதை எதிர்கொண்டு அவரு திருப்பி அனுப்பியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பவே வெந்து சாம்பலா போயிருப்பான் யாரு? கூன் பாண்டியன். அதனாலதான் அவர் கோபமே கொள்ளல. ஆனா அதே நேரத்துல சிவனடியார்களுக்கு இப்படி ஒரு இடையூறு ஏற்பட்டதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக, உணர்த்துவதற்காக என்ன சொல்றாரு? பையவே சென்று, இது பையவே சென்று. பையவேன்னா இப்ப நம்ம காலத்துல ஸ்லோ மோஷன் சொல்றோம் இல்லையா? ஸ்லோ மோஷன். அதுல ரொம்ப 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 ஸ்லோ மோஷன். எவ்வளோ அதிகமா நாம மிக 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 போடுவோமோ அவ்வளவு மிக மெதுவாக அர்த்தம். அதனாலதான் அவனுக்கு அது ஜுரமா நோயா போச்சே தவிர, இல்லைன்னா அந்த வெப்பம் அப்படியே போய் சேர்ந்திருந்தா அவன் சாம்பல் ஆயிருப்பான். அப்ப அந்த இடத்துல அவர் கோபப்பட்டதாக நாம கொள்ளக்கூடாது. அதே நேரத்துல இன்னொரு சரி, அங்கதான் சார் கோபப்படல, உயிர்கள் மீது இரக்கம் கொண்டவர் தானே பெருமான். அந்த பெருமானுடைய அடியார் தானே ஆளுடைய பிள்ளை. அந்த 8000 பேரையும் கழுவில் ஏத்து சொல்லி அரசன் ஆணையிட்ட போது அவர் வேண்டான்னு தடுத்திருக்கலாமே, வேண்டான்னு தடுத்திருக்கலாமே, அது ஏன் செய்யல? இப்படி பல கேள்விகள் வருது. அது என்ன சேக்கிழாரு அதை குறிப்பிடுறாரு இல்ல? சேக்கிழாரு பெரிய புராணத்துல குறிப்பிடுறாரா இல்லையா? சொல்றாரு இல்ல? இப்ப சேக்கிழாருக்கு சேக்கிழாரு பாடுனதாவா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. யார் ஒருவன் அடியெடுத்து கொடுக்கிறானோ அவன் தான் முடிக்க முடியும். நான் தொடங்கினதை நான் தானே முடிக்கணும். தொடங்கியது ஒருத்தர், அதை நடத்தி முடிக்கிறது இன்னொருத்தரா இருந்தா எப்படி நடக்கும்? என்ன நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுன்னு தொடங்கியவனுக்கு தானே தெரியும். அதை எப்படி தொடர்ந்து கொண்டு போகணும்னு சொல்லி அவனுக்கு தானே தெரியும். அதை எப்படி நிறைவு செய்யணும்ன்றது அவனுக்கு தானே தெரியும். நீ எல்லாரும் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தான் பெருமான் அப்படின்னு தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர உண்மை அதுவல்ல. இந்த 4000 சொச்சம் பாடலையும் பெருமான் தான் சேக்கிழார் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சேக்கிழார் ஒரு கருவி, அவ்வளவுதான். அவர் எங்கேயுமே நாம் பாடணும்னு சொன்னதே கிடையாது. ஆகவே பெருமான் தான் அதை பண்ணிருக்கிறான். அப்ப பெரிய பெருமான் பாடிய அந்த பாடலில நாம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது இடைச்செருகள்னு சொல்லக்கூடிய, என்ன தெளிவா இருக்கு அந்த பாட்டுல. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, ஞானசம்பந்தர் எங்கேயாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. ஞானசம்பந்தர் எங்கேயாவது தண்டனை கொடுத்திருக்காரா? யாருக்குமே அவர் தண்டனை கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க? இதுல நாங்க தோற்று போயிட்டுன்னா கழுவேறிடும் சொன்ன அவங்க தான் சொன்னாங்க. யார் சொன்னது? சமணர்கள் தான் சொன்னாங்க. அரசனும் ஒன்னும் தண்டிக்கல, நான் இந்த தண்டனை கொடுப்புன்னு சொல்லி அவனும் ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி நீங்க தோற்று போயிட்டா என்னன்னு சொல்லி இவரும் கேட்கல, ஞானசம்பந்தரும் கேட்கல. அவங்களாதான் வாய விட்டாங்க, அவங்களா அந்த தண்டனை ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல யாரு மேலையும் நாம குறை சொல்லுவதற்கு இல்லை. தண்டியடிகளுடைய வரலாற்றுல கூட அதான் நிகழுது. தண்டியடிகள் இருக்காரு, நீ உன்னுடைய சிவபெருமான் அருளால், உன்னுடைய கடவுள் அருளால் நீ கண் பெற்றாயாகில் நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் சொல்லி அவங்க தான் சொல்றாங்க. யாரு? சமணர். எனக்கு கண்ணு கடிச்சிட்டானே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி இவரு ஒண்ணும் கேட்கல, அவங்களாதான் சொல்றாங்க. உன்னுடைய கடவுள் அருளால், அருளால்லாம் உங்களுக்கு தெரியாது, உன்னுடைய கடவுளால் நீ கண் பெற்றாயாகில் இனி இந்த ஊரில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அரசன் அதான் சொன்னான். நீங்க என்னப்பா நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க கிளம்பிடுறோம், போயிடுறோம், முடிஞ்சு போச்சு.
ஆகவே அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ளணும் தவிர அப்படிதான் நடந்ததே தவிர இவங்க அடியார்களா இருந்துகிட்டு இப்படி தண்டிக்கல் ஒத்துக்கலாமா செய்யலாமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. அதே மாதிரி நம்முடைய நம்ம ஞானசம்பந்தர் அதான் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, தீப்பினியை பையவே செல்க என்றார். யாரு? நம்முடைய சேக்கிழார் பெருமான். பையவே செல்க என்றார். அதனால்தான் அந்த அதே மாதிரி அடியார்களுக்கு பொறுமை மிகுதியாக இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா, நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா, மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, பொறையனும் நீரை பாய்ச்சி இல்லையா. அப்போ அந்த அந்த வயலுக்கு பாய்கின்ற நீர் எது தெரியுமா? பொறுமை என்கிற நீர். மெய்மையாம் உழவை செய்து விதையது விருப்பம், விதையது விருப்பம். பெருமானிடத்துல அன்பு விருப்பம் அதுதாங்க விதை. அந்த விருப்பனும் வித்தை வித்தி அதை நட்டு அதுல முளையக்கூடிய களை எது? பொய்மையாகிய களை. அந்த கலையை நீக்கி பொறுமை என்று சொல்லக்கூடிய அன்பு நீரை பாய்ச்சி, அன்பு நீரை பாய்ச்சி. அது மட்டும் இல்ல, தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு, நம்முடைய தகுதி என்ன என்பதை உணர்ந்து அது உரிய முறையில் அதுக்கு பாதுகாப்பு வளையமிட்டு வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் தானாவே எது விளையும்? சிவகதி விளையும் அன்றி, சிவகதி விளையும் அன்றி. அப்ப அடியார்களுக்கு பொறுமை என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப மாகேஸ்வரர்கள் மிகுந்த பொறுமை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாட்டு, வல்வகையால் உம் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்சி பதம் செய்யும் கொல்லையில் நின்று குதிக்கொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டாமே. இதான் சொன்னேன். இந்த மூன்றாவது அடி தொடங்கி நாம் இந்த பாட்டு எடுக்கணும். எப்படின்னு சொன்னா, கொல்லையில் நின்று குதிக்கொள்ளும் கூத்தனுக்கு, கொல்லைனா காடு, கொல்லைனா என்னது? காடு. காட்டிலே ஆடுகின்ற அந்த கூத்த பெருமானுக்கு, கொல்லையில் ஆடுகின்ற கூத்தனுக்கு, குதிக்கொள்ளும் கூத்தனுக்கு, நின்று ஆடுகின்ற அந்த கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டாமி. இங்க லயம்னா பொறுமைன்னு அர்த்தம். அவனுடைய பொறுமைக்கு என்ன கிடையாது? எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. அவ்வளவு பொறுமை உடையவனா. ஆனா அது உண்மைதானே. நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம் இல்லையா, நாம எவ்வளவு திட்டி இருப்போம் அவனை. என்னைக்காவது கோவிச்சிருக்கானா? இது வரைக்கும் கோவிச்சிருக்கானா? இல்ல. நம்மையே கோவிச்சுக்கலன்னு சொன்னா நம்ம விட மோசமா திட்டினவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு பொறுமைசாலின்னு தெரியுதா? எவ்வளவு பொறுமைசாலின்னு தெரியுதா? அப்படி எல்லை இல்லாத லயம் உண்டாமி. அப்படி இருக்கின்ற காரணத்தினால அடியார் பெருமக்களே, மாகேஸ்வர பெருமக்களே, வல்வகையால் உம்மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்சி பதம் செய்யும். அதனால் நீங்கள் வாழுகின்ற இடத்திற்குள்ளும், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி, இயன்ற அளவுல பல வகையிலும் உங்களுடைய உள்ளத்தை பொறுமையோடு இருக்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், பக்குவப்படுத்துங்கள், பதம் செய்யுங்கள். பதம் செய்தல்னா பக்குவப்படுத்துறதுன்னு சொல்றாரு. இப்ப அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே திருமூலர் இது சொல்லுகிறார். ஒருவேளை பொறுமை இழக்கின்ற அடியார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உணர்த்துவது போல, எப்படி நம்முடைய பெருமானுக்கு எல்லையில்லாத பொறுமை இருக்கின்றதோ அதுபோல உங்களுக்கும் உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் அந்த பொறுமையை நீங்கள் உள்ளத்திலே வளர்த்து வளர்த்து அதை பக்குவப்படுத்துங்கள் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக பெரியாரை துணைக்கோடல், பெரியாரை துணைக்கோடல்.